சமீப காலமா லார்ஜ் கேப், மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்க சார். ஸ்மால் கேப் பத்தி சொல்லுங்க சார். என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ஸ்மால் கேப் வந்து வேற. பட் செபி நம்ம வந்து பேச வேண்டியது செபியோட டெஃபினேஷன். செபியோட உங்களோட டெஃபினேஷன் இல்ல வேண்டாம். இது ஒஃபிஷியலா நம்ம பேசுறது என்னோட டெஃபினேஷன் வந்து நாட். ஸோ கேப் டெஃபினேஷன் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. கேப் டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப், 100 to 500 வந்து மிட் கேப், 500 கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்மால் கேப். ஸோ இட் இஸ் லைக் திஸ். இப்போ 100 கம்பெனி தான் லார்ஜ் கேப். ஓகே, நான் ரிவர்ஸ் ஆர்டரில் வரேன். ஒரு 5038 கம்பெனி நினைக்கிறேன் லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ 5038 கம்பெனி இருக்கு. இதில் 100 கம்பெனி தான் லார்ஜ் கேப். 100லேருந்து 500. ஸோ தட் மீன்ஸ் 500 கம்பெனிஸ் தான் மிட் அண்ட் லார்ஜ். லார்ஜ் அண்ட் மிட் வந்து வெறும் 500 கம்பெனி தான். 500 அவுட் ஆஃப் 5000. ஓகே ஓகே ஓகே. ஸோ மீதி 4500 கம்பெனி எந்த ஸ்மால் கேப் தான். டெஃபினேஷன் வைஸ் ஸ்மால் கேப், ரைட்? அப்போ அந்த 4500லேருந்து பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் எடுக்கோம்னா டெஃபினட்டாக கூட தான் வரும். ராதர் தேன் 100 ஃப்ரம் ஹியர் ஆர் ஃப்ரம் 400 தேர், இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்மால் கேப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். தேர் ஆர் பர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் கம்பெனிஸ், இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த மீதி இருக்கிற 4500 கம்பெனியில் எத்தனை ஸ்மால் கேப் கம்பெனி பர்ஃபார்ம் ஆகிறது ரேஷியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் இருக்கிறது. இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் மாதிரி அதே ரேஷியோவில் தான் அங்கேயும் வரும். பேஸ் வைடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இவன் ஸ்மால் கேப் கம்பெனி சூப்பராக பண்ணியிருக்கேன். You understand what I'm saying? It's not the top 100, top 400 கிடையாது. பட் அந்த 501 ஒரு ஓட்டில் தோக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த 501st கம்பெனி வந்து ஸ்மால் கேப்ன்றீங்க, எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவோம். அது ஆக்சுவலாக லார்ஜ் கேப் உள்ள பொட்டன்ஷியலாக இருக்கலாம், கேப்பபிலிட்டி இருக்கலாம். பட் டெஃபினேஷன் அப்படி தான். மார்க்கெட் கேப் அடிப்படையில் அது ப்ரைஸ் வந்து இப்படி போகுது. ஸோ நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அந்த 500 to 1000 ரேட்டில் இருக்க அந்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸிங் எல்லாம் 700 800 இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் அப்படின்றது நம்ம வந்து சீப்புன்னு நினச்சிடக்கூடாது. ப்ரைஸிங் எங்கேயோ இருக்கும். பட் கேப் டெஃபினேஷன் ஆஃப் செபி வந்து ஸ்மால் கேப் அண்ட் பேஸ் இஸ் மச் வைடர். அண்ட் தீஸ் ஆர் எமர்ஜிங் கம்பெனிஸ். ஸோ எமர்ஜிங் கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. கார்பரேட் ஆக்ஷன் பெரிய அளவில் கிடைக்காது. மீன்ஸ் டிவிடெண்ட் போனஸ்லாம் பெரிய அளவில் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஸ் கொஞ்சம் அதே சமயத்தில் வீழ்ச்சியை சந்திக்கிறது பெரிய அளவுலையும் இந்த ஸ்மால் கேப் தான். ஏன்னா அங்கேயும் பேஸ் விடும். ஸோ வீழ்ச்சி விழும்போது இதுதான் ஃபாஸ்டராக விழும். எந்திரிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்ட். ஸோ ஓவரால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த Q4லையுமே. ஸோ லாஜிக் ஹோல்ஸ் குட். எஸ். அப்ப இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப்பை கவனிக்கலாமாங்க சார்? இல்ல கவனிக்கும் போது எவ்வளவு கவனமா இருக்கணும்? நிவேதா, இந்தியா நம்ம ரீட்டைல் முதலீட்டாளர் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய முதலீட்டாளர்கள் வந்து ஸ்மால் கேப் மட்டும் தான் கவனிக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் ஒரு LNT உதாரணத்துக்கு சொல்ல LNT வாங்க சார், 4000 ரூபாய் ஸ்டாக் வாங்க. நீங்க 100 ரூபாய்க்கு 100லேருந்து 500 ரூபாய்க்குள்ள ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ 100லேருந்து 500 லார்ஜ் கேப் கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பொதுவாக இருக்காது. கரெக்ட். அந்த மதிப்புக்கும் ஷேர் பிரைஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ நீங்க 100 ரூபாய்க்கு இல்ல அஃபோர்டபுளா ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. இந்த டெஃபினேஷன் வந்து செபி கிட்ட கிடையாது. கேப் டெஃபினேஷன் தான் இருக்கு. அஃபோர்டபிலிட்டி பேஸ்ட் டெஃபினேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கிடையாது, இல்லையா? நம்ம அதனாலதான் சொல்றோம், மதிப்பை பாருங்க, விலையை பார்க்காதீங்க. லுக் அட் த தரம், அந்த ஸ்டாக்கோடைய தரம் எப்படி இருக்குன்றத பாருங்க, விலையை மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றது அதுதான். இப்போ 100 to 500 ஸ்டாக் சொல்றதுதான் கேட்பாங்க தவிர, நீங்க வந்து இப்போ MRF நான் சொன்னா என்ன செய்வீங்க? அது எங்கேயோ இருக்கு, எவனாலையும் வாங்க முடியாது. ஒரு ஷேர் வாங்குறதுக்கே நம்ம வீடு வைக்கணும் போல. 2 லட்சம் எங்கேயோ இருக்கு அது பிரைஸ். கெட்ட ஸ்டாக்னு சொல்ல பிரைசிங் அங்க இருக்கு. ஐஷர் மோட்டார் அகேன் வெரி ஹை, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வெரி ஹை. இதெல்லாமே எக்ஸ்ட்ராடனரிலி அன்அஃபோர்டபுள். ஸ்ரீ சிமெண்ட் வெரி ஹை. பொதுவாக ஒரு ஆளுகிட்ட நம்ம வாங்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப அன்அஃபோர்டபுள் ஸ்டாக்ஸ். அப்படி இருக்கும்பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்வையே எப்பவுமே இந்த கேப்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்க பாக்குறதெல்லாம் அந்த விலை தான். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைஸ் அண்ட் வேல்யூ எல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது. பிரைஸ் குறைந்த, நான் 100 ரூபா வாங்குறேன், அது 108 ரூபா 110 ரூபா 112 ரூபா போச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. பட் அந்த மாதிரி வாங்குற எல்லா ஸ்டாக்குமே அப்படி போகுன்றது கேரண்டி கிடையாது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் ஸ்மால் கேப்ல இருக்கு. சரியான ஸ்மால் கேப்ல ஃபோக்கஸ் பண்ணி ரிசல்ட் பேஸ்டா அந்த ஸ்மால் கேப் பிக் பண்ணீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருக்கும். 4000 ரூபா கொடுத்து ஒரு லார்ஜ் கேப் வாங்குறது நல்லதா இல்ல 1000 ரூபா கொடுத்து 4 ஸ்மால் கேப் வாங்குறது நல்லதுங்களா சார்? அப்பா இதில் வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்கு, குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக் இருக்கு. இப்போ 4000 ரூபா ஒரு ஸ்டாக் வந்திருக்குன்னா அசியூம், அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லார்ஜ் கேப், பாசிபிள் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருக்கும். இரண்டாவது அது வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ரேட்ல அங்கே இருக்கு இல்லையா? அந்த ஒரு மதிப்பீடு அவ்வளோ ரேட்ல இருக்குன்றது அதுதான் அதோடைய ரீசன், ஃபண்டமெண்டல் ரீசன். சும்மா எல்லாம் விலை ஏற்றியெல்லாம் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது இந்நேரம் விற்று வந்திருக்கும், 1000 ரூபாய்க்கு வந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன? நீங்கள் வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் அப்ரிசியேஷன் பார்க்குறீங்களா என்றது இரண்டாவது. ஸோ லாங் டேர்ம் அப்ரிசியேஷன் பார்க்குறதா இருந்தால், இஃப் அந்த 4000 ரூபாய்க்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அந்த கம்பெனியோட தொடர்ச்சியாக ஆர்டர் புக் ஸ்ட்ராங்காக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் நம்பினீங்கன்னா அதில் வாங்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ரைட். இந்த 4000 நீங்கள் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறீங்க, அதாவது நான் 4000 ரூபா கொண்டு வரேன், 4000ல் ஒரு ஸ்டாக்கா 4000 ரூபா ஸ்டாக்கான்னு கேட்குறீங்க. இஃபெக்ட் ரெண்டும் ஒன்று தானே. பட் என்ன, இதுல வந்து டைவர்சிஃபை பண்றோம். 1000 ரூபாவா நம்ம 25% டைவர்சிஃபிகேஷன்ல இது ப்ளே பண்ண போறோம். அது எல்லாமே டோன்ட் புட் அந்த ஆல் எக்ஸ் இன்டு ஒன் பாஸ்கெட்னு சொல்ற மாதிரி அது வந்து 4000 ரூபாய் போகிறோம். பட் அந்த தேர்ந்தெடுக்கிற பங்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்டில் ஒர்த் இட். அதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அது செய்யக்கூடாது அப்படின்றது நாட் பிகாஸ் ஆஃப் பிரைஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான். நீங்க 4000 ரூபா போடுறது நல்ல ஐடியா தான், அது எந்த விதமான கெடுதலும் கிடையாது. சூஸ் பண்ற 4 ஸ்டாக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. அந்த 4 ஸ்டாக்குமே இந்த 4000 ரூபாய் ஸ்டாக்கை விட அதிகமான வளர்ச்சி தருகின்ற அதே டைம் ஃப்ரேம்ல அதிகமா வளர்ச்சி தர போகுது என்பது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வியூ பாயிண்ட் இருந்ததுன்னா, இல்ல டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா நத்திங் ராங் இல்லையா? ஏன்னா ஒரு 4000 ரூபாய் ஸ்டாக் வந்து ஒரு குவார்டர்ல வந்து இவ்வளோ வளர்ச்சி கொடுத்துருக்கு, அந்த விலையேற்றம் வந்து ஒரு 7% 8%. 4000 ரூபாய் ஸ்டாக் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கலாம், மிட் கேப்ல இருக்கலாம், லார்ஜ் கேப்ல இருக்கலாம், ஸ்மால் கேப்ல, கம்பைண்டா உங்களுக்கு 20% ரிட்டர்ன் இதுல இருந்து வந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்டில் பெட்டர் தானே. தவறெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ், கவனிக்கணும் எந்த ஸ்டாக்ல பிக் பண்றீங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட் ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் ரெண்டுக்கும் உள்ள அந்த growth pattern and லைன் வந்து உங்களுக்கு கிளியரா தெரிந்தால் this is a decent thing. It is not about the money spent. Where you are spending the money தான் கேள்வி. இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் தங்கம் விலை வந்து 5300 $5200 அப்படி இருந்ததுங்க சார். ஆனா இந்த போருக்கு அப்புறம் 4500 4600 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ 2026 கடைசி அப்போ தங்கம் விலை என்னவா இருக்கலாம், தங்க விலை எவ்வளவு வளர்ச்சி காணலாம், இல்ல இறக்கத்துக்கு போகுமாங்க சார்? அப்படி இறக்கத்துக்கு போனா எவ்வளவு வரைக்கும் போகலாம்? நான் சொல்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுருவீங்களா? டிஸ்க்ளைமர் போட்டாதான் இந்த பதில் சொல்ல முடியும். ஏன்னா இவன் அந்த ஷோல சொன்னா இந்த ரேட் வரலன்னு சொல்லுவீங்க. ஸோ ஸோ பாயிண்ட் இஸ் திஸ், இப்போலேருந்து நம்ம அங்கே பார்க்கும்போது ப்ரைஸ் ஆஃப் கோல்டு வந்து ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறதா இருந்தால் டெஃபினட்டாக ஏற்றம், பிகாஸ் ருப்பியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஸோ இந்தியன் ரூபா மதிப்பில் போட்டால் கொஞ்சம் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இரண்டாவது, இந்த வருஷம் 2026 நமக்கு பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ப்ரைஸஸ் வந்து இந்த போர் தான். ஈரான் இப்போதைக்கு போர் தான். இதுக்கப்புறம் என்ன, இன்னும் 7 மாசம் இருக்கிறது இந்த வருஷத்துல என்னென்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. பட் இது வரைக்குமே நடந்த வரைக்குமே இந்த போர் தான். ஸோ போரின் காரணமாக நமக்கு உலகத்துக்கு எங்குமே உலக பொருளாதாரத்துக்கு வரப்போற ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இன்ஃப்ளேஷன் தான். இந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அந்த போர் முடிஞ்ச பிறகு தான் அதை அசஸ் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் அந்த இன்ஃப்ளேஷன் நமக்கு பாதிப்பு இருக்கும், எவ்வளவு நாட்களுக்கு அதை நீடிக்கும்ன்றதெல்லாம் we have to decide. We have to assess it. அப்படி வருகின்ற அந்த பணவீக்கத்தோடைய ப்ரெஷர் வரும்போது நீங்கள் என்ன நடக்கும், டாலரை வித்துருவாங்க. கோல்டு வந்து கொஞ்சம் டவுன்வர்ட் ப்ரெஷர்ல இருக்கும். யூஎஸ் ட்ரெஷரிஸ் மீது இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ டாலர் வேல்யூ இந்த சைடு கூடும்போது கோல்டு ப்ரைஸ் வந்து ஏற்றத்தை சந்திக்காத இல்லை ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நமக்கு வரும். நம்மளோட கேஸ் வேற, ஏன்னா ருப்பி டிவாலுவேஷன்னால இந்த டிஃபரன்ஸ் இது. ஸோ இனிஷியலி ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months, இப்போ 5வது இந்த வருஷத்தோட 5 மாதம் 5வது மாதத்துல இருக்கிறோம். இன்னும் 1 மாசத்துல half the year போயிடும், கேலண்டர் இயர் பேசுறேன். ஸோ அதுக்குள்ள இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்லாம் ஒன்றும் இவாலுவேட் பண்ண முடியும். போர் முடிஞ்சாலுமே எண்ட் ஆஃப் ஜூன் ஆயிடும், 1.5 மாசம் ஆயிடுது. எவ்வளோ இம்பாக்ட் வரும், எவ்வளோ பண்ணணும், எக்ஸெட்ரா பண்ணணும். ஸோ அது வரைக்குமே தங்கம் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கிறது அடுத்த 6 மாதம் தான். அந்த 6 மாதத்துல இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் எக்ஸ்ட்ராடினரியா கூடிச்சுன்னு வைங்க,
ஒருவேளை கூடிச்சுன்னு வைங்க, then you will find that the dollar begins to gain. டாலர் கெயின் ஆகும்பொழுது இதோட ஏற்றம் வந்து யூ மேக் இட் மூவ்மெண்ட் 4900 போற வாய்ப்பு இருக்கு, அதே சமயத்துல 4300 போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் பிட்வீன் 4200 4300 to about $4,900 பர் அவுன்ஸ் வந்து பிராட் ரேஞ்சா மீதி இருக்கிற 6 மாசத்துக்குள்ள இருக்கலாம் அப்படின்றது என்னோட. அப்போ $5,000 $5,100 அப்படி போறதுக்கான டெஃபினட்டா இன்னொரு போர் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிரைஸ் தான் வேணும்னா 2-3 போர் எங்க வெடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும், போய வாய்ப்புகள் இருக்கு. பட் கோல்டுக்கு அந்த ப்ரெஷர் வரும்போது டிமாண்ட் இது ரிஸ்க் பேஸ்ட் தான் இந்த கோல்டு மூவ்மெண்ட்டே தவிர நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வித்துருக்காங்க இப்போ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் இந்த 5000 வருமானது. நீங்க கேட்ட டைம்ல வந்து ரிசர்வ் பேங்க்ஸ் ஃபார் பையிங் கோல்டு, இப்போ வந்து தேர் செல்லிங் கோல்டு. ரிசர்வ் பேங்க் கோல்டு செல் பண்ணும்போது கேம் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க விற்கிறது 1/2 டன் 500 கிராம்லாம் விற்க மாட்டாங்க, விற்கிறது 60 டன் 70 டன் இப்படிதான் விற்பாங்க. அந்த பிரைஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள இறங்கும் போது ஆப்வியஸ்லி பிரைசஸ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ $5,000 போக முடியாதுன்றது நான் ஐ எம் நாட் சேயிங், பட் அதுக்குள்ளான சான்சஸ் வந்து இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் வந்து இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் 43 to 49 இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிங் தான் கிடைக்க கூடும் அப்படின்றது கன்சிடரிங் திஸ். பட் அன்எக்ஸ்பெக்டட் வார்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெஷர்ஸ் பில்ட் ஆகலாம். இப்போ கிரீன்லாண்ட் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் என்ன நடக்கும்? எது வேணா நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. we don't know. EU டாரிஃப் வந்து அவர் போட்டிருக்காரு, இப்போ ஆட்டோ போடலாம், நம்ம மீது டாரிஃப் we don't know. இது டைனாமிக் சிச்சுவேஷன் இல்லை, எவால்விங். ஸோ இப்படியெல்லாம் ப்ளஸ் யூஎஸ்ல வந்து இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன் அந்த செப்டம்பர் அக்டோபர் சீசன் நவம்பர்ல வரும். அந்த எலெக்ஷன் வரும்போது ஹவுஸ் கண்ட்ரோல் மாறிடுச்சுன்னா தென் அகெயின் எல்லாமே மாறிடும், எல்லாமே சைக்கிள் சேஞ்ச். ஸோ அதனால தான் அந்த 43 to 49 இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்றது இது எல்லாமே கணக்கில் எடுத்து தான் சொல்றேன். திஸ் கேன் கோ ராங் டோட்டலி, பட் ஐ ஃபீல் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். சார் நம்ம லிஸ்னர்ஸோட கேள்விக்கு போயிடலாம் சார். வெங்கடேஷ் கைலாசம்ங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார், ஏப்ரல் மாதம் வந்து இந்தியா வந்து ஆயில் ஈரான் கிட்ட இருந்து வாங்கும்போது யுவான் மூலமாக தான் வாங்கியிருக்கு. ஏற்கனவே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இந்த நேரத்தில் யுவான்ல வந்து இந்தியா ட்ரேட் பண்றது இந்தியாவுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சீப்பர். ஓகே, அவ்வளோதான். டாலர் நம்ம டாலர்ல போய் ட்ரேட் பண்றது திருப்பி நம்ம ஹையர் டாலர் வேல்யூ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்ஃப்ளோஸ் வந்து கூடும். அவுட்ஃப்ளோஸ் கூடும்போது ருப்பியோட மதிப்பு இன்னும் இறங்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நியூட்ரல் யுவான் கரன்சில பண்றோம். இட்ஸ் கால் பெட்ரோ யுவான். இது வந்து புது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. பெட்ரோ யுவான்ல தான் ஆல்ரெடி ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நேஷன்ஸ் வந்து பெட்ரோ யுவான்ல தான் ட்ரேட் பண்றாங்க. ஸோ ஏன்னா இதுதான் முதல்ல சொன்ன அந்த கரன்சி பத்தி நம்ம பேசும்போது நான் சொன்னது என்ன, யுவான் டாலர் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் தான். ஸோ பெரிய மாற்றம் கிடையாது. ஸோ யுவான் வாங்குறதுக்கான யுவான் நம்ம கிட்ட இருக்கும், நிறைய இருக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டாலரை வைத்து யுவான் கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஸ்டேஜ் ருப்பி டைரெக்டாக யுவான் கன்வெர்ட் டாலர் வழியாக தான் அதை கன்வெர்ட். அது ஃபிக்ஸ்ட் ரேஷியோனால நமக்கு அவுட்ஃப்ளோஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இட் மேக் சென்ஸ், இட் இஸ் த ரைட் திங் டு டூ. இப்படி தான் செய்யணும். அது நீங்கள் டாலரில் போய் வாங்கினீங்கன்னா $100 எப்போ வரும்னு கேட்டிங்களா, ரொம்ப விரைவில் பார்த்துடலாம். ஆமாம். பிஎம் கந்தசாமிங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார், நான் 10-15 வருஷமா ஐடி செக்டார்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ அப்ரிஷியேட்டிங்காக தான் இருக்கு, டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து ஐடி ஸ்டாக்ஸை விற்கலாமா இல்லை 50% ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸை மட்டும் வித்தரலாமா? இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஏஐனால பிரச்சனை சந்திச்சுட்டு வருது, அதனால இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இவர் ஸ்டாக்கும் சொல்லல, பிரைஸும் சொல்லல, டிவிடெண்ட் வருது, இத்தனை வருஷமா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. 15 வருஷமா ஐடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தா டெஃபினட்டா பிரைஸ் அப்ரிசியேஷன் பார்த்துருப்போம். இனிமேல் பிரைஸ் அப்ரிசியேஷன் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது ஐ எம் ஹோப்பிங் தட் தீஸ் ஆர் ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ். நம்ம ஆல்ரெடி ஐடி ஏஐ பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இனிமேல் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ யூ மேபி 6 to 8% ஹையர் சைட் க்ரோத்ன்றது தான் என்னோட நோட். டபுள் டிஜிட் க்ரோத் ஃபார் ஐடி அந்த செக்டர் வைஸ் கிடைக்காது. டிவிடெண்ட் நான் ஆல்ரெடி அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். டிவிடெண்ட் எது கொடுக்குறாங்க, எக்ஸசிவ் செல்லிங் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் டிவிடெண்டும் உங்களுக்கு தரேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் தட், கண்டினியூங் டு இஃப் யூ வாண்ட் டு ஹோல்ட், ஏன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் எவ்வளோ நாளைக்கு இது கொடுத்துட்டே இந்த லெவல் ஆஃப் டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்றதை நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டும். ஸோ ஏஐயோட த்ரெட் வரும்பொழுது செக்டரல் சேஞ்ச் நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ரைட், இட் மேக் சென்ஸ் இல்லையா? சீசன் மாறும்பொழுது இப்போது சில நேரங்களில் வந்து நம்ம விதை விதைக்கும் பொழுது அது நெல்லாக இருக்கலாம், சிலது சம்திங் எல்ஸ். அந்த சீசன் அந்த ஹீட் பொறுத்து தான் அது மாறும். பஞ்சாப் சைட் போனீங்கன்னா வீட்
பெரிய அளவில் விளையுது. தமிழ்நாட்டில் யாரும் கோதுமை வந்து வளர்க்க மாட்டாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி கிரெயின், ரைஸ் தான், ரைட்? ஸோ அந்த ஒரு சீசனல் டிஃப்ரென்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் திங் நம்ம வந்து அடாப்ட் பண்ண வேண்டும். ஐடி ஸ்டாக்ஸில் குறைக்கிறதுனால எந்த விதமான தவறும் இல்லை. பட் ஏஐக்கு மாறுறது ஆல்சோ சென்சிபிள் டிசிஷன். இது விற்று தான் அதுக்கு போகணும்லாம் ரூல் கிடையாது. அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இது டிவிடெண்ட் குறையும் பொழுதோ இல்லை விலை இன்னும் குறைந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸை வைத்து, எந்த ஸ்டாக்னு எனக்கு தெரியாது, இப்போ ஃப்ளோர் ப்ரைஸை வைத்து நீங்கள் ஏஐ ஸ்டாக்ஸை முதலீடு செய்யுங்க. அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் ஹிட் ஆகி வெளியேற்றம் செய்து ஷிஃப்ட் ஆஃப் டு ஏஐ, தட் வில் பிகம் a good strategy. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோ அப்படின்னு நம்ம பண்ணிட்டு வரோம் சார். அதுல நீங்க வந்து லிசனர்ஸ் கேட்குற பங்கு சந்தை சம்பந்தமான டவுட்ஸுக்கு நீங்க தொடர்ந்து பதில் சொல்லிட்டு வரீங்க. லிசனர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது பங்கு சந்தை சம்பந்தமான டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா சார் அதுக்கான பதிலை தருவாரு அப்படிங்கிற நோட்டோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ்.